என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் உள்ளத்தில் விரும்புகிற உள்ளத்தினுடைய எல்லா தேவைகளையும் அவர் நிறைவேற்றுவதில் அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், வாசிக்கலாம். தயவு செய்து சங்கீதம் திருப்பாடல் 34 அதிகாரம் 34 அதிகாரத்திலே வாசிக்க வேண்டிய இந்த வேத வசனத்தை பாருங்கள். வாசிப்போம். 18வது வசனம் வாசியுங்கள். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் யாருக்கு அருகில் இருக்கிறார் அப்படின்னா, உடைந்த உள்ளம் நைந்த நெஞ்சத்தோடு வாடுகிற ஒவ்வொரு மக்களுடைய அருகிலும் ஆண்டவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்தில் மனிதர்கள் யார் பக்கம் நிற்பாங்க அப்படின்னா, நல்ல வசதியாக, நல்ல ஒரு அதிகாரத்தில், ஒரு பதவியில், பண பலத்தில், இல்லைன்னா ஒரு மேன்மையான நிலையில் இருந்தாங்கன்னா அவர்களோடு இந்த உலகத்தின் மக்கள் இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம யார் கூட பழகினாலும் நாம் இந்த பழக்க வழக்கங்கள் கூட ஒரு ஏழையோட, ஒரு எளியவனோட, அப்படிப்பட்டவங்களோட யாரும் பழகிறதில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்களேன், 38 ஆண்டுகளாக பெதஸ்தா குளத்தின் அருகிலே ஒரு மனிதர் இருந்தார். அல்லேலூயா. நீங்கள் யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்டார். நான் வேகமாய் காண்பிக்கிறேன். அந்த யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 6வது வசனம். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாய் அவர் அந்த நிலையில் இருந்ததை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். அல்லேலூயா. இயேசு அந்த மனுஷனை பார்த்து கேட்டாரு, நீ சுகமடைய, நீ நலமடைய விரும்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஏன்னா அந்த மனிதன் 38 ஆண்டுகளாக பெதஸ்தா என்னும் குளத்தின் அருகில் கிடந்தார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட வருடங்கள் ஓடுகிறது, ஆனா ஆசீர்வாதம் இருக்கா? ஆசீர்வாதம் இருக்கா? வருஷம் ஓடுது, நாட்கள் வேகமா ஓடுது, ஆனா வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, ஒண்ணுமே நல்லதா நடந்த மாதிரி இல்லை அப்படின்னு அநேகர் நாம் புலம்புவோம். அல்லேலூயா. அப்போ எதுவுமே நல்லதா ஆசீர்வாதமா நடக்காத பொழுது அந்த காலகட்டத்தை நீங்க லேசா எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மோடு இருக்கிறவங்க எண்ணிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டே போகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கூட இருந்தவங்க, உறவா இருந்தவங்க, நண்பரா இருந்தவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் என்ன செய்வாங்க? கண்டும் காணாதது போல போய்விடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப 38 வருடம் பெதஸ்தா குளத்தில் இருந்த மனிதனை பார்த்து இயேசு கேட்டாரு, நீ நலமடைய விரும்புறியான்னு கேட்டவுடனே அந்த மனுஷனுக்கு வேதனை தாங்க முடியல. நம்ம ஊர்ல சிலரை பார்த்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஏன்னு கேட்க, நாதி இல்லாத அனாதையா இருக்கேன் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அதே போல அந்த மனிதன் வேதனையோட, விரக்தியோட சொன்னா, ஆண்டவரே, இந்த குளம் கலங்கும் பொழுது எனக்கு இறக்கி கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு யாருமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில கூட நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்துக்காக நீங்க ஏங்கிக்கிட்டு இருக்கலாம். என் கணவருக்கு ஒரு நல்ல உத்தியோகம்,
என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம், ஒரு குழந்தை செல்வம், குடும்பத்தில் சமாதானம், ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு ஏக்கத்தோடு இருப்போம். ஆனால் அதுக்கு ஒரு சரியான பாதையை காண்பிக்க, ஒரு ஆசீர்வாதமான வழியை காண்பிக்க அநேக நேரங்களில் ஆள் இல்லாமல் நம்ம இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அந்த மனுஷனுடைய இருதயத்தோட ஏக்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்லலை. என்ன தெரியுமா செஞ்சாரு? உன் படுக்கை எடுத்துட்டு நட அப்படின்னாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீங்க மன கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், துயரத்தோடு வந்திருக்கலாம். எனக்கு என்னுடைய குடும்பத்தில் ஒரு நல்லது, ஆசீர்வாதம், ஒரு சுகம், ஒரு பலன், அற்புதம் எதுவாவது எனக்கு ஆண்டவர் செய்வாரான்னு எதிர்பார்ப்போடு கூட நீங்க வந்திருக்கலாம். பயப்படாதீங்க, இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் இருக்கிறார். கை தட்டுங்க பாப்பா. அன்று உடைந்த இருதயத்தோடு அந்த மனுஷன் சொன்னான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. பெதஸ்தா குளத்தின் உடைந்த உள்ளத்தோடு இருந்த அந்த 38 ஆண்டுகளாய் துன்பத்தில் கிடந்த மனிதனை தேடி வந்த இயேசு இப்பொழுது உங்களை தேடி வருகிறார். என் மகளே, என் மகனே, நீ பயப்படாத. நீ உடைந்த இருதயத்தோடு, நைந்த நெஞ்சத்தோடு இருப்பது என்னுடைய விருப்பம் அல்ல. நான் உனக்கு துணையாயிருக்கிறேன். நான் உன்னை கை தூக்கி எடுப்பேன். நான் எல்லா கண்களுக்கு முன்பாக எனக்கு யாருமில்லை என்று சொல்லப்பட்ட உன்னை சாட்சியாய் நிறுத்துவேன் என்று வந்தவர், சாட்சியாய் மாற்றினவர் இன்று உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. துக்கங்கள் மாறும், வேதனைகள் மாறும், கஷ்டங்கள் மாறும், அவமானங்கள் மாறும். உங்களை ஆட்டி படைக்கிற எல்லா துன்பத்திலிருந்தும் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோகங்களையும் எல்லா துன்பங்களையும் நான் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். எங்கள் மீது இரக்கம் வையும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில், நைந்த நெஞ்சத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். ஆனா பாருங்க, இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய சிந்தனைகளை ஊடுருவி பார்த்து உங்களுக்காக அற்புதம் செய்ய ஆண்டவர் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். ஆமென். ஆனால் பாருங்க, இந்த உள்ளத்தை அறிகிற கடவுள், நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற கடவுள் நம்மிடத்திலே ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் கூறுகிறார், தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். இந்த மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்களுடைய உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு முதலாவது சொன்னேன், உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார், நைந்த நெஞ்சத்தாரை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். நான் சொன்ன 38 ஆண்டுகளாய் பெதஸ்தா குளத்தின் அருகில் இருந்த மனிதனை இயேசு சந்தித்தார், எழுந்து நடன்னு சொன்னார். ஆமென். அதே போல உங்க பிரச்சனை மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உங்க வியாதி மாறும், உங்க கஷ்டங்கள் மாறும். ஆனா நீங்க அந்த 38 ஆண்டுகளாக பெதஸ்தா குளத்தின் அருகில் இருந்த மனிதனை பார்த்து இயேசு மீண்டும் ஒரு முறை அவனை சந்தித்தார். அந்த மனுஷனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? இதைவிட கேடானது உனக்கு நேரிடாதபடி இனிமேல் பாவம் செய்யாதே. கை தட்டுங்க பாப்போம். இனிமையும் உன் உள்ளம் உடைஞ்சு போக கூடாதுப்பா, இனிமையும் உன் உள்ளம் நைந்து போக கூடாது. அதனால இனிமே நீ என்ன செய்யக்கூடாது?
பாவம் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் கூறுகிறார். ஏன் தெரியுமா? நான் சமீபத்தில் ஒரு வாலிப தம்பியை சந்தித்தேன். அப்போ அந்த வாலிப தம்பியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வறுமையான நிலையில் இருக்கிறார். அவருடைய குடும்பம் கடன் பாரம், கஷ்டம், வீட்டில் அந்த கஷ்டத்தின் நிமித்தமாக பெற்றோர் அழுறாங்க, குடும்பமா செத்துடலாமா அப்படின்னு. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பையனை பார்க்குறேன். அவன் சொல்கிறான், பிரதர், எங்கள் வீடு குடும்ப கரையேறணும்னா எனக்கு ஒரு கப்பல் வேலை கிடைச்சாதான் எங்கள் குடும்பத்தை ஏதாவது ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வர முடியும். ஆனால் நாங்கள் பணம் கட்டி நிறைய ஏமாந்துட்டோம், கஷ்டப்படுறோம் அப்படின்னு அவனும் ஒரு வாலிபனாக இருந்தாலும் அழ ஆரம்பித்தான். உண்மையிலே ஆண்டவர் அவன் மீது மனம் இறங்கினார். நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணோம். பிரியமானவர்களே, பாருங்க, பல முறை 3 முறை பணம் கட்டி ஏற முடியாத தம்பிக்கு ஜெபம் கடவுளுடைய பிரசன்னத்தில் இந்த உடைந்த உள்ளத்தோடு வந்த பொழுது ஆண்டவர் உங்க மேல மனம் இறங்கினார். ஃப்ரீ சான்ஸில் அவன் கப்பல் ஏறினான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஃப்ரீ சான்ஸ், முதல்ல அவனுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பே நல்ல ஒரு கம்பெனி. கொஞ்ச நாளில் பாருங்க, வந்தாங்க, குடும்பமாக வந்தாங்க, நன்றி சொன்னாங்க. ஆனால் கொஞ்ச நாட்கள் போக போக வருமானம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமெல்லாம் தீர்ந்துச்சு, மாற்றங்கள் வந்தது, எல்லாம் வந்துச்சு. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர்கள் கடவுளை தேடுறதையே விட்டுட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை விட்டுட்டு தூரமாக போய், இப்போ நான் சமீபத்தில் கேள்விப்பட்டேன், அந்த தம்பி குடிப்பழக்கம், அப்புறம் நல்ல வசதி வந்த உடனே அவனுடைய செயல்பாடுலாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள குறித்து சொன்ன பொழுது நான் ஒரே ஒரு காரியத்தை சிந்தித்தேன். என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் கூட இது அந்த தம்பியை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நாம் கூட எப்படி இருக்கிறோம்னா, பிரச்சனைகள் இருக்கும் பொழுது கடவுளை தேடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். எப்போ தேடுறோம்? பிரச்சனைகள் வரும் பொழுது கடவுளை தேடுறோம். நோய்கள் வரும் பொழுது கடவுளை தேடுறோம். எல்லாம் முன்னால வாசலெல்லாம் அடைச்சி முன்னையும் போக முடியாது, பின்னையும் போக முடியாதுன்னு வாழ்க்கை விரக்தியும் வேதனையுமா மாறின உடனே கடவுளை தேடி வருகிறோம். ஆனால் பிரச்சனைகள் முடிந்த பின்பு நல்ல உயர்வு, நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல செழிப்பு, இதெல்லாம் வந்த உடனே என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், உதட்டினால் இவர்கள் என்னை போற்றுகிறார்கள், இவர்களுடைய உள்ளமோ என்னை விட்டு வெகு தூரமாய் போய்விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவரை விட்டு வெகு தூரமா ஒரு மனுஷன் போனா அவன் ஆசீர்வாதமா இருக்க முடியுமா? நீங்க கேட்டு பாருங்க. ஆண்டவரை விட்டு வெகு தூரமா ஒரு மனிதன் போனால் அவனுடைய வாழ்க்கை உயருமா? சொல்லுங்க, உயருமா? ஆசீர்வாதமா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்கள் கடவுளை விட்டு ஒருவேளை வழி விலகி போயிருந்தால், ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடைந்திருந்தால், நான் உங்களோடு கூட ஒரு 5 காரியங்களை வேகமாய் சொல்லி நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் ஆண்டவர் தம் அருளை ஊற்றுவாராக. அல்லேலூயா. தயவு செய்து எடுத்து வாசியுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். இணைச்சட்டம் 6ஆம் அதிகாரம், உபாகமம் இணைச்சட்டம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். வாசிப்போம். முழு இதயத்தோடும், நல்லா கவனிச்சு பாருங்க, முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களுடைய என்ன விரும்புகிறார்? ஆண்டவர் மனிதனிடத்தில் என்ன விரும்புகிறாரு அப்படின்னா, ஆண்டவர் ஆட்டை கொண்டா மாட்டை கொண்டா அப்படிலாம் ஆண்டவர் விரும்பலை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் அதை செய்யணும் இதை செய்யணும்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம்
நீ அன்பு கூற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. என் அன்பு சகோதரியே சகோதரனே, நம்முடைய அன்பு, நம்முடைய சிநேகம் கடவுளை விட்டு ஒருபோதும் பிரியக்கூடாது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் பாருங்களேன், ஆண்டவரை விட்டு நாம் வழி விலகி போகிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, நான் பைபிளில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் பாருங்களேன், நீங்கள் லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் பாருங்க, கெனசரேத் ஏரிக்கரை பக்கத்தில் 2 படகுகள் நின்றது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதில் ஒரு படகு பேதுருவுடைய படகு. பிரைஸ் தி லார்ட். யாருடைய படகு? பேதுருடைய படகு, சீமோனுடைய படகு. அப்போ இயேசு அந்த படகுல ஏறினாரு. அவர் பிரசங்கம் பண்ணார். பண்ணிட்டு சீமோனை பார்த்து சொன்னாரு, சீமோனே, உன் படகு ஆழத்துக்கு தள்ளு, வலது பக்கத்தில் உன் வலையை போடு. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. வலையை எங்க போடு? வலது பக்கமா போடு. உடனே சீமோன் என்னப்பா சொன்னாரு? ஆண்டவரே, ராத்திரி முழுவதும் பாடுபட்டோம், ஒண்ணுமே கிடைக்கல, ஆனா நீங்க சொன்ன வார்த்தையை நம்பி நான் வலையை போடுறேன்னு போட்டார். அல்லேலூயா. வலையை போட்டோன்னு மீன் வந்துதா? சொல்லுங்க, மீன் வந்துச்சா? வலை கிழிகிற அளவுக்கு மீன் வந்துட்டு பக்கத்தில் இருந்த போட்டெல்லாம் பக்கத்தில் வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, வலை நிறைய மீன் வருது. வலை நிறைய, சொல்லுங்க, வலை நிறைய மீன் வருது. இப்போ போட்டு உரிமையாளர் என்ன செய்வார்? சும்மா சாதாரணமாக நிற்பாரா? சொல்லுங்க. நம்ம போட்டில் பாடு வருது, அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அப்படியே உட்காந்து நல்லா இருக்கீங்களா பேசிகிட்டு இருப்பாங்களா? என்ன செய்வாங்க? வலையில் உள்ள மீனை வலையோட போயிடக்கூடாது, தூறு பிஞ்சிடக்கூடாது. எல்லாம் என்ன செய்யணும்? எப்படியாவது கரை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அக்கறையாக இருப்பாங்க. ஆனால் நான் சிந்திக்கிறேன், வலை கிழிகிற அளவுக்கு மீன்பாடு வந்துட்டு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் சீமோன் பேதுரு என்ன பண்ணார் தெரியுமா? மீன் பக்கம் போகல, இயேசு பக்கம் வந்தார். கை தட்டுங்கப்பா. இந்த சப்ஜெக்டை படிக்கும்போது, இந்த பகுதியை படிக்கும்போது, சீமோன் எங்கே யார் பக்கம் திரும்பினார்? அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோட உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் நீ அன்பு கூற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த உலகத்துல செல்வம் வேணும், ஆஸ்தி வேணும், அந்தஸ்து வேணும், உயர்வு வேணும், நம்ம எல்லாத்துலயும் நல்லா இருக்கணும். ஆமென். ஆனா நாம இந்த உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிற நாம் கடவுள் பக்கம் திரும்பாமல் உலக மாயைகளுக்குள் திரும்பி விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பகுதி நான் மீண்டும் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. நல்ல அற்புதமான ஒரு பகுதி, வாசித்து பாருங்க. இந்த வாசிங்க பாப்புறோம். 8ஆம் வசனத்தை பாருங்க. இதை கண்ட சீமோன் பேதுரு, அதுக்கு முன்னால பாருங்க, அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள், அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் காலில் விழுந்தார். பிரைஸ் தி லார்ட். யார் காலில் விழுந்தாரு? பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, காசேதான் கடவுள் அப்பா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு எது கடவுள்? காசு தான். கொஞ்சம் பணம் வருமானம் வந்துட்டுனா கையில் பிடிக்க முடியுதா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கொஞ்சம் வசதி கூடிட்டுனா நான் ஊரையே விலைக்கு வாங்கிடுவேன்னு சிலர் பேசுகிறாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் கையில் காசு வந்த உடனே அவங்க ஆடுற ஆட்டத்துக்கு பஞ்சமே இல்லை. என்ன ஆட்டம் சொல்லுவாங்கல்ல, தலை தெறிக்க நிலையில்லாத உலகத்தில் என்ன ஆட்டம் போடுறான் சாமி. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் சம்பாதிச்சிட்டோம், கொஞ்சம் வருமானம் வந்துட்டு, கொஞ்சம் நல்லா ஆயிட்டோம் அப்படின்னாலே
வர்ற எல்லா வார்த்தையிலையும் செயல்லையும் பாருங்க, கடவுளையே மிஞ்சுகிற அளவுக்கு நம்மில் பல பேர் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா சீமோன் பேதுரு என்ன பண்ணார் தெரியுமா? மீனுக்கு காலில் விழல, போட்ல போய் விழல, பக்கத்துல இருந்த ஆட்க அவங்க காலில் விழல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஐயா நீங்க ரொம்ப வல்லவர் நல்லவர் அப்படின்னா யார் காலிலே அந்த ஆள் விழல. அவர் யார் காலில் விழுந்துட்டாரு? இயேசுவின் காலில் விழுந்தார். அர்த்தம் என்ன தெரியுமா? முதலாவது இந்த இடத்தில் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம், எங்கே கடவுளை தவிர வேறு ஒருவரும் என் வாழ்வில் உயர்வை கொண்டு வர முடியாது. இன்னைக்கு நீ காசு வச்சிருக்கலாம், வசதி வைத்திருக்கலாம், பணபலம் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், எது இருந்தாலும் இவை எல்லாவற்றுக்கும் அதிபதி கடவுள் மட்டும்தான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் முதல்ல உங்களுக்கு ஒன்று தெரியணும். தயவு செய்து நான் உங்களுக்கு எடுத்து வாசிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். 1 குறிப்பேடு 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிங்க பாப்போம். ஆண்டவரே பெருமையும், படிக்கீங்களாப்பா? 1 குறிப்பேடு 29:11 படிங்கப்பா. படிக்கீங்களா? 1 குறிப்பேடு தேடிக்கிட்டு இருக்கீங்களா? சரி, நானே வாசித்திருந்தேன். ஆண்டவரே பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்தும் உம்முடையவை. கை தட்டுங்க பாப்போம். வானம் பூமி எல்லாம் யார் கையில் இருக்கு? பேசுங்க. வானமும் பூமியும் பாப்பா யார் கையில் இருக்கு? தம்பி, வானமும் பூமி யார் கையில் இருக்கு? சகோதரியே சகோதரனே, வானமும் பூமி யார் கையில் இருக்கு? ஆண்டவர் கையில் தான் இருக்கு. அது ட்ரம்ப் கையில் கிடையாது, ஈரானில் உள்ள அதிபர் கையில் கிடையாது, இஸ்ரேல் அதிபர் கையில் கிடையாது, உலகத்தில் எந்த தலைவர் கையிலும் கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு அவங்க பேருக்கு எதனாலும் பேசிக்கிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். இதுக்கு முன்னால நிறைய பேர் பேசினவங்க இப்போ உலகத்தில் இல்லை. அப்போ கடவுளுடைய கையில தான் விண்ணும் மண்ணும் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஒருத்தனை ஏழையாவும் மாற்ற முடியும், ஒருத்தனை செல்வந்தனாவும் தலைவனாகவும் மாற்ற முடியும், தெருவில் திருவோடு ஏந்த வைக்கவும் முடியும். பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்கோ. அதனால தான் இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன், வாசிங்க. ஆண்டவரே ஆட்சியும் உம்முடையதே, நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர். செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. நீரே அனைத்தையும் ஆள்பவர். ஆற்றலும் வலிமையும் கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உமது கையில் உள்ளது. கை தட்டுங்க பாப்போம். யார் கையில் இருக்கு? சொல்லுங்க, யார் கையில் இருக்கு? உங்க கையில இல்ல, என் கையில இல்ல. அப்ப முதலிடம் யாரு கொடுக்கணும்? சொல்லுங்க, முதலிடம் யாரு கொடுக்கணும்? உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோட நேசி. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அதனாலதான் பாருங்க, கடவுள் தான் விண்ணுக்கு மண்ணுக்கு அதிபதி. வலியவராக்குவது அதுதான், அவர் தான். மேன்மைப்படுத்துறவர் அவர் தான். அப்ப என்ன செய்யணும்? ஒரு குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முதல்ல ஒன்று தெரியணும், ஆண்டவரை முழு இருதயத்தோடு அன்பு செய்யணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்க, வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. வாசியுங்கள். இணை சட்டம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். உபாகமம் இணை சட்டம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. பாருங்கப்பா, 13:3. அந்த இறைவாக்கினன் கனவு காண்பவனின் சொற்களை
ஏனெனில் உங்கள் கடவுளாய் ஆண்டவர் மீது நீங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூறுகிறீர்களா என்று அவர் உங்களை சோதிக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். நிறைய பேர் ஆண்டவரை அன்பு செய்யறதுக்கு பதிலாக ஜோசியம், ஜாதகம், மூட நம்பிக்கை, மந்திரவாதம், பில்லி சூனியம் இவைகளெல்லாம் வைத்து தொழில், வருமானம் இதெல்லாம் பெருக்கிக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. நான் மீன்பிடி துறைமுகத்தில் 92 அந்த காலங்களில் இருந்த பொழுது ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். காலையில் 5 மணிக்கு போட்டு போகும். ஆனால் பார்த்தீங்கன்னா போட்டு 5 மணிக்கு போகும், மத்தியானம் 12 மணிக்குள்ள என்ன செஞ்சிடும், போட்டு வந்துடும். பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஹோல்டர் மீன், சைடில் 10 மீன் எல்லாம் வந்துடும். பார்த்தீங்கன்னா பெருமையாக பேசுவாங்க. அங்கே உட்கார்ந்துக்கிட்டு பேசுகிற பேச்சை நான் கேட்டிருக்கேன். அன்னைக்கு ஒருவேளை நான் ஆண்டவர் அறியாத ஒரு காலம். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே பேசுகிற பேச்சுக்கு அளவே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. மற்றவங்க காலையிலேருந்து நைட்டு வர உழைச்சா மிஞ்சி போனால் பேட்டா காசு கூட சிலருக்குலாம் கிடைக்காது. ஆனால் இப்போ ஒன்று தெரியுமா உங்களுக்கு, பேட்டா காசு கூட கிடைக்காதவன் குடும்பம் இன்னைக்கு இருக்கு. அல்லேலூயா. 12 மணிக்குள்ள 10 நிறைய மீன் கொண்டு வந்தவன் குடும்பம் இல்லை. ஆசீர்வாதம் இல்லை, சாபங்கள், வம்சமே இல்லாத ஆட்களை நான் பார்க்குறேன் இன்னைக்கு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உலகத்தில் உன்னை செல்வந்தனாக மாற்றுவதும் உன்னை உயர்த்துவதும் கடவுளே கையில் இருக்கு, சாத்தானுடைய கையில் இல்லை. நீ போய் பில்லி சூனியை வச்சு, தாயத்தை வச்சு, அதை வச்சு, இதை வச்சு, மை வச்சு இப்படியெல்லாம் வாழ்க்கையில் உயர்வதெல்லாம் ஒரு நாளுமே நிலைச்சு நிற்கவே நிற்காது. அது உன் குடும்பத்தை கருவறுக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மந்திரவாதியோ, மாயவத்தக்காரனோ, பொய் இறைவாக்கினோ, எவனாவது ஏவி விடுறவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காத, உன் வழிய நீ மாற்று. எப்படி? என் கடவுளாய ஆண்டவரை முழு உள்ளத்தோடு நான் ஆராதிப்பேன், விசுவசிப்பேன். கைத்தட்டு. இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும், ஆண்டவரை தவிர வேற வழியில நான் போகவே கூடாது. சரி, ரெண்டாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, வாசிங்க. முதல்ல முழு இருதயத்தோடு அவரை அன்பு செய்யுங்க. ரெண்டாவது வாசிங்க, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை 13வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் என்னை தேடுவீர்கள், முழு இதயத்தோடு என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப முதல்ல முழு இருதயத்தோடு ஆண்டவரை அன்பு செய்யணும். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க அன்பு செல்வத்தின் மீதோ, உலக ஆசைகள் மீதோ, உலக ஆஸ்திகள் மீதோ இருக்கக்கூடாது. முழு இருதயத்தோடு ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது பாருங்க, கடவுள் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, முழு இருதயத்தோடு அன்பு செய்யறது மட்டும் இல்ல, முழு இருதயத்தோடு நீங்கள் என்னை தேட வேண்டும். சொல்லுங்க, எப்படி சொல்லணுமா? முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை தேடுறாங்க. தேடுறாங்களா? சொல்லுங்க, ஆண்டவரை தேடுறாங்களா? தேடுறாங்க. அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முழு இருதயத்தோடு தேடுவது என்பது வேறு, தேடுவது என்பது வேறு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினால் கண்டடைவீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்களேன், கடவுளை தேடுகிற ஒரு கூட்டம், ஆண்டவரை ஜனங்கள் தேடினாங்க. எப்ப தெரியுமா? நீங்க வாசித்து பாருங்க, யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க.
யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 14வது வசனத்தை படிங்க. இயேசு செய்த இந்த அருமடையாளங்களை கண்ட மக்கள், வரவிருக்கிற இறைவாக்கினர் உண்மையில் என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்க போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் மலைக்கு போய்விட்டார். இப்ப என்ன நடக்குது? ஒரு நாள் இயேசு பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணி முடிச்சா பெருங்கூட்டமான ஜனங்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அல்லேலூயா. உடனே ஆண்டவர் சீடர்களை பார்த்து 2 பகுதி சீடர்கள் வந்து சொல்றாங்க, நேரம் ஆயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு அனுப்புங்க. ஏசு சொன்னார், எப்பாங்க வா, நீங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. உடனே சொன்னாங்க, ஆண்டவரே இவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், எவ்வளோ ஆகும் தெரியுமா, உங்களுக்கு கணக்கு வழக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஏசு சொன்னார், வரிசையா 50 பேரை 50 பேரை பந்தியில் உட்கார வை. உங்களிடம் என்ன இருக்கு? 2 மீன் 5 அப்பம். உடனே 5 அப்பத்தை 2 மீனை ஆண்டவர் கொடுத்து எடுத்து நன்றி கூறி கொடுத்தார். 5 அப்பம் 2 மீனும் 5000 ஆண்கள் சாப்பிட்டாங்க. 12 கூடை நிறைய அற்புதத்தை கண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க, அற்புதத்தை பார்த்த உடனே ஆண்டவரை தேடினாங்களா? அற்புதத்தை பார்த்த உடனே ஆண்டவரை தேடினாங்களா இல்லையா? எங்க தேடினாங்க? எப்படி தேடினாங்க? உண்மையாகவே வர இருக்கிற இறைவாக்கினர் இவர்தான். அடுத்து அதை விட அடுத்து சொல்லுது, இயேசுவ ராஜாவாக்கிடலாம்னு ஜனங்கள் தேடினாங்க. இன்னைக்கு நாம அப்படிதான், வெறும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேடிதான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எங்க இருக்கிற கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. நற்கருணையில இயேசு இருக்காரா? சபைகளை தேடி ஏன் போறாங்க? நற்கருணையில இயேசு இருக்காரா? இப்ப சத்தம் குறைஞ்சிட்டு, இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் குறைஞ்சிரும். ஏன்னா நமக்கு பெரிய விஷயம், நற்கருணையில இயேசு இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன. பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியினில் இல்ல. திவ்ய நற்கருணையில் இயேசு இருக்காரா இல்லையா? சொல்லுங்க. நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் அவர் நற்கருணையில் இருக்கின்றவராக இருக்கின்றார். கை தட்டுங்க பாப்போம். உடன்படிக்கை பேழையில் கடவுள் இருந்தாரா? இருந்தார். உடன்படிக்கை பேழையை தொட்டவன் செத்தான். முச்செடியின் நடுவில் மோசேக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தாரா? கொடுத்தார். ஆனா இன்னைக்கு மெய்யான சர்வேஸ்வரனாகிய சுதனாகிய 2ஆம் சர்வேஸ்வரன் இயேசு ஆண்டவர் தம்மையே கையளித்து நற்கருணையில எழுந்தருளி வருகிறார். ஆனா பாருங்க, இன்னைக்கு இந்த சபைகளை தேடி ஜனங்கள் ஓடுவதற்கு காரணம் என்ன? சொல்லுங்க என்ன காரணம்? ஏக்கா சொல்லு. உன் தெருவில் இத்தனை பேர் சபைக்கு போனான்ல, சில பேர் சபைக்கும் கோயிலுக்கு வர்றான், சபைக்கும் வரான், ஆத்துக்கும் இல்லை சேத்துக்கும் இல்லை. இவன் நாய்க்குட்டியா பன்னிக்குட்டியானே தெரியல, ஆட்டுக்குட்டியா பன்னிக்குட்டியானே தெரியல. இடத்துக்கு இடம் மாறிக்கிட்டே இருப்பான். நல்லா புரிஞ்சுக்கோ, வேஷம் போடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சபையில தான் அற்புதம் நடக்குமா? மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கணும். கூட்டமா போறோம், யாரை தேடி? இயேசுவை தேடியா? வெறும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேடி ஓடுறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வெறும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேடி ஓடுகிறோம். நாங்கள் அறிவிக்கிற இயேசு அன்னை மரியாவின் திருக்குமாரன் நம் நடுவில் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஜனங்கள் வயிறார சாப்பிட்ட உடனே அடுத்த நாள் இயேசு வாங்கன்னா சொல்லவே இல்லை. அல்லேலூயா. அடுத்த நாள் இயேசு வாங்கன்னே
என்ன நடந்துச்சு தெரியுமா? அடுத்த நாள் இயேசு என்ன செய்தார்? படகேறி சீடர்களோடு அக்கறைக்கு போனார். அல்லேலூயா. என்ன நடந்துச்சு பாருங்க, தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். இந்த பகுதியை வாசித்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க 25வது வசனத்தை படிங்க. அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அருமடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக வயிறார அப்பங்களை உண்டதால் தான் என்னை என்று உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன். இன்னைக்கு ஜனங்கள் அப்படிதான், ஆண்டவருடைய வசனத்துக்கு அவரை தேடல, மனமாற்றத்துக்கு தேடல. எதுக்கு தேடுறாங்க? தேவை நிறைவேறணும், அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இங்கே இருந்தவங்க அப்படி மனம் மாறி சபைக்கு போனோடனே புனிதர்லாம் மாறிட்டாங்களா? யாரா ஒரு ஆளை கூப்பிட்டு சொல்லுங்க, எங்கேயாவது கொஞ்சம் பக்கத்தில் உள்ளவனுக்கு சீனி பருப்பெல்லாம் கொடுத்தாவது உதவி செஞ்சான். பிரைஸ் தி லார்ட். இப்போ அப்படி இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டேன் மோட்சத்துக்கு போயிட்டேன்ட்டு அங்கேயே இருக்கான், கீழே வரவே மாட்டாங்க பாதி பேர். அல்லேலூயா. பக்கத்தில் சிரிக்க மாட்டேங்க, அப்படித்தானக்கா? பைப்பில் நெஞ்சோட வச்சுக்கிறான், எய்த்தால ஒரு ஆளை பார்த்தா சிரிக்க மாட்டேங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நேர மோட்சத்துக்கு போனவனாதான் பாதி பேர் இருக்கான். யார்ட்டையும் பேச மாட்டோம், யார்ட்டையும் சிரிக்க மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீங்க, தவிர நீங்க அற்புதத்தை பார்த்தீங்க, நீங்க மனமாற்றம் அடைஞ்சீங்க, வசனத்தை கேட்டு திருந்துனீங்க இல்ல. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஜனங்கள் எதற்காக கடவுளை தேடுகிறார்கள் என்றால் சொந்த ஆதாயத்துக்காக தேடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க படிச்சு பாருங்க, எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அழகா சொல்லுவார். இந்த உபவாசம் இருக்கிற கூட்டம், இந்த நோன்பு இருக்கிற கூட்டத்தை பற்றி ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். அல்லேலூயா. வாசிங்க 3வது வசனம். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கிறீர்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். என்ன ஆதாயம் சொல்லுங்க? என்ன ஆதாயம்? நோன்பு இருந்தாலும் உபவாசம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நீங்கள் எதைத்தான் நாடுகிறீர்கள்? உங்கள் ஆதாயத்தை நாடுகிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில கடவுளை தேடுவது உங்கள் சுகபோகத்துக்காக தேடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில தேவையானது நடக்கிறதுக்கு மட்டும் கடவுளை தேடக்கூடாது. அதனாலதான் பாருங்களேன், யோபுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் நிரம்பி இருந்தது. அல்லேலூயா. யோபுவோட மனைவியும் யோபு கூட பலியெல்லாம் செலுத்தினா. பிரைஸ் தி லார்ட். ஆனா திடீர்னு ஒரு நாள் யோபுவுக்கு துன்பம் வந்துச்சா? யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்து போனார். அல்லேலூயா. யோபுடைய மனைவி என்ன சொன்னா? இன்னும் உனக்கு என்னடா கோயில், இன்னும் என்னடா உனக்கு இயேசுவுக்கே புகழ், இன்னும் எதுக்குடா நீ உசுரோட இருக்க என்று கடவுளை சபிக்கவும் யோபுவை பழிக்கவும் அவள் தயாராகிவிட்டாள். ஆமென். ஆனா நாம எப்படி தேடணும் தெரியுமா? முழு இருதயத்தோட தேடணும். ஆமென். நான் விரும்பினது கிடைச்சாலும் விரும்பினது கிடைக்காட்டாலும் நான் ஆண்டவரை தேடுவேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது 2 குறிப்பேடு. வாசியுங்கள். 2 குறிப்பேடு 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். வாசிங்கப்பா. 2 குறிப்பேடு 15 வாசிங்கப்பா. இதன் பொருட்டு நல்ல கவனிச்சு பாருங்க, நான் வசனத்தை படிக்கிறேன். முழு இதயத்தோடு பாருங்க ஆணையிட்டனர், ஆர்வத்துடன் அவரை நாடி ஆண்டவரும் அவர்களுக்கு எத்திக்கிலும் அமைதி அளித்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடுவோம்,
அப்படின்னு மக்கள் முடிவெடுத்தாங்க. விளைவென்ன தெரியுமா? ஆண்டவர் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், நீங்க ஆண்டவரை தேடணும். நீங்க யாரை தேடணும்? நீங்க யாரை தேடணும்? ஆண்டவர் தேடணும். பாஸ்டர்களை தேடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். மந்திரவாதிகளை தேடக்கூடாது. அல்லேலூயா. எங்கேயாவது போய் ஓதிக்கிட்டு இருக்கவனை தேடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நீ யாரை தேடணும்? உன் கடவுளாய் ஆண்டவரை தேடணும். கை தட்டுங்க பாப்போம். நீ ஆண்டவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, முதல்ல கடவுள் அன்பு செய், இரண்டாவது முழு இருதயத்தோடு அவரை தேடு, மூன்றாவது என்ன செய்யணும் தெரியுமா? யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் எடுத்து வாசிங்க பாப்போம். யோவேல் இறைவாக்கினுடைய புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் வாசிங்க 12வது வசனம். முழு உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு முழு இதயத்தோடு என்னிடத்தில் திரும்பி வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, முழு இதயத்தோடு என் அன்பு செய், முழு இதயத்தோடு என்ன தேடு. மூணாவது, தேடுற நீ எப்படி வரணும் தெரியுமா? முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்பணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடு என்னை. இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். இந்த திருமணம் முடிஞ்சவங்கலாம் கை தூக்குங்க பார்ப்போம். திருமணம் முடிஞ்சவங்க கை தூக்குங்க. பிரைஸ் தி லார்ட். கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம். கல்யாணம் முடிஞ்ச எத்தனை வருஷம் ஆச்சு? 6 வருஷம். கல்யாணம் முடிஞ்ச எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம். கூட அவன் வயசு எத்தனை இருக்கும் உனக்கு? மறந்து போச்சா? அதெல்லாம் எவையா ஞாபகத்தில் வைக்க, அதெல்லாம் என்னையா நாள் அப்படின்னு அந்த அக்கா போயா. எத்தனை வருஷம் ஆச்சு? 35 வருஷம் ஆச்சு. அல்லேலூயா. 35 வருஷம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் நமக்கு ஒரு டயலாக் இருக்கு. என்ன தெரியுமா? எங்க அப்பா வீட்டில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? அங்க கஞ்சி தான் குடிச்சோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. நிறைய நேரங்களில் நாம எங்க இருக்கிறோம் தெரியுமா? நீங்க ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் சொல்றேன். உங்க அப்பா அம்மாவை நினைக்க கூடாதுன்னு சொல்லல. நாம வீட்டுக்கார் கூட தான் இருக்கிறோம், ஆனா இருதயம் எங்க இருக்கும்? அங்க எப்படி தங்கம் போல இருந்தேன், மகாராணி மாதிரி இருந்தேன், ராஜாதி மாதிரி இருந்தேன். இன்னைக்கும் பேசி சட்டை போட்டுக்கிட்டு ஆள் இருக்கு. அல்லேலூயா. இருக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார், முழு இருதயத்தோடு நீ என்ன செய்யணும்? வேண்ட திரும்பி வரணும். அன்னைக்கு ஒரு தம்பி சொல்றாரு, என் வீட்டம்மாவுக்கு ஒரு பெரிய வேலை என்ன தெரியுமா? சண்டையே எப்போ தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் எங்க அப்பா வீட்டில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? எங்க அம்மா வீட்டில் எப்படி இருந்தேன் தெரியுமா? நான் 9 மணிக்கு தான் முழிப்பேன் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவன் சொல்றான், இப்ப நம்ம 2 பேரும் தானடி இருக்கோம், உன் இருதயம் என் கூட தானே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கை எங்க இருக்கு தெரியுமா? இஸ்ரேல். இதே பழக்கம் யாருக்கு இருந்துச்சு தெரியுமா? இஸ்ரேல் மக்களுக்கு இருந்தது. அல்லேலூயா. இஸ்ரேல் மக்கள் 400 ஆண்டுகள் அடிமையா இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 400 ஆண்டுகள் அவங்க அடிமையா இருந்தாங்க. நீங்க வாசிக்கலாம் பார்ப்போம். விடுதலை பயணம் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். விடுதலை பயணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிக்க பார்ப்போம். 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள் 11வது வசனம். அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா எங்களை பாலை நிலத்திற்கு, எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்து விட்டீரே, எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்தியருக்கு ஊழியம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம கையில் பைபிள் இருக்கு, ஜெபத்துக்கு வந்துட்டோம், அப்படிதானப்பா? ஜெபத்துக்கு வந்துட்டோம். ஆனால் பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, ஜெபத்துக்கு வந்துட்டீங்களா? பைபிள் வாசிக்கிறீங்களா? உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. ஆனால் பாவத்தை விட்டுட்டீங்களா? இன்னைக்கு ஒரு சகோதரர், அன்பான சகோதரர் வந்தார். அவர் சொன்னார், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு நேற்று ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். என்னை அறியாமல் எங்கேருந்தான் கோபம் வந்துச்சுன்னு தெரியல, அவரை திட்டேன், அவரை அள வச்சுட்டேன், காயப்படுத்திட்டேன். இன்னைக்கு நம்ம நல்லா கொஞ்சம் பாருங்க. சிலர்லாம் சொல்லுவோம், பொறுமையா இருக்கிறேன், கோயிலுக்கு போறேங்கிறதுனால சும்மா இருக்கேன்னு மட்டும் நினைச்சுக்கிடாத. உள்ள இருந்து எப்போ வரும்னே பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. உள்ள இருக்கிறது அமைதியா இருக்கு, தேவைப்படும் போது பொட்டுன்னு போட்டு தள்ளிடும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு அக்கா வந்து சொன்னிச்சு, பொறுமையாத்தான் இருந்தேன், பொறுமை பொத்துட்டு வாய் கூவமாயிட்டு, வாயிலிருந்து கப கப கபன்னு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு. ஏன்? முழுசா மனம் திரும்பல. சொல்லுங்க, என்ன செய்யல? இங்க இருக்கிற நம்ம இன்னைக்கு நல்லா சிந்திக்கணும். நாம் முழுமையாக மனம் திரும்பாதவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. முழுசா என்ன செய்யல? எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருந்தார்கள். அடிமையா இருந்த ஜனம் ஆண்டவர் விடுதலை கொடுத்து அவங்கள பொன்னோடும் பொருளோடும் போக வச்சாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? சொல்லுங்க, அவங்க எகிப்தில தான் இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். எங்க தான் இருந்தாங்க? எகிப்தில தான் இருந்தாங்க. பைபிள் கையில் இருக்கு, ஆனா கோபக்காரியா தான் இருக்க. பைபிள் கையில் இருக்கு, ஜெப கூட்டத்துக்கு வர்றீங்க, ஆனா பிரச்சனை வந்துட்டுனா ஏபிசிடி உங்கப்பன் தாடி அப்படின்னு டாக்டரேட் வாங்கிட்டு போயிடுவது. பிரைஸ் தி லார்ட். வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்னன்னு காது கொடுத்து கேட்க முடியல. பைபிள், கோவில், ஆலயம், பூசை எல்லாம் இருக்கு, ஆனா உள்ள இருக்கிற பாவத்தை என்னன்னு செய்யல. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்கிட்ட வர்றதா இருந்தா எப்படி வரணும் தெரியுமா? முழு இருதயத்தோடு திரும்பி வரணும். சொல்லுங்க, எப்படி வரணும்? அப்படின்னா என்னங்க? உன் பாவ வழிகளை விட்டு திரும்பணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24:7 படிங்க. நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ளும் உள்ளத்தை அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள், நான் அவர்கள் கடவுளாய் இருப்பேன், ஏனெனில் அவர்கள் தங்கள் முழு உள்ளத்தோடு என்னிடம் திரும்பி வருவார்கள். கை தட்டுங்க பாப்போம். எப்படி வருவாங்க? அக்கா சொல்லுங்க, எப்படி வருவாங்க? வாயத்தார் சொல்லுங்க, எப்படி வருவாங்க? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு நாள் காட்டு அத்தி மரத்துக்கு மேல ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் என்னது? சத்தமா சொல்லுங்க, என்ன பேரு? சக்கேயுஸ். சக்கேயு காட்டு அத்தி மரத்துக்கு மேல இருந்தாரு. எதுக்கு? இந்த இயேசு யார் என்று பார்க்க உட்கார்ந்துட்டார். இயேசு அந்த பக்கம் வர்றாரு. இந்த மனுஷன் மேல அத்தி மரத்துக்கு கிளைக்குள்ளதா இருக்காரு. ஆனா இயேசு கீழே இருந்து மேல பார்த்து சொன்னாரு, சக்கேயுவே கீழே இறங்கி விரைவாக வா. அந்த மனுஷன் வேகமா வந்துட்டாரு. வந்தவன இயேசு சொன்னார், நான் உன் வீட்டுக்கு வரப்போறேன், உன் வீட்டில் உன் கூட தங்க போறேன். இயேசு அந்த மனுஷனுடைய வீட்டுக்கு போனார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு அவருடைய வீட்டுக்கு போனார். சொல்லுங்க, இயேசு அவருடைய வீட்டுக்கு போனார். இப்போ சக்கேயு எப்படி மாட்டார் தெரியுமா? 3 காரியம் சொன்னேன். 1, சக்கேயு முழு மனதோடு கடவுளை அன்பு செய்தார். ஆமென். 2வது, முழு மனதோடு தேடினார். 3வது என்ன தெரியுமா? முழு மனதோடு இயேசுவிடம் திரும்பினார். சொல்லுங்க, எப்படி?
எப்படி திரும்பினாரு? ஆண்டவரே, ஒரு 40 நாள் உபவாசம் இருக்கிறேன், நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர்லாம் முடிவெடுக்காங்க. சில பேர் நோன்பு இருக்காங்க, சில இதில் பாத யாத்திரை போகிறாங்க. அப்படின்னா சிலர் என்ன செய்கிறாங்க? பக்தி பரவசம் இதிலெல்லாம் இருக்காங்களா? ஆனால் சொல்லுங்க அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு ஃபாதர் குறிப்பிட்ட ஒரு திரியாத்திரை கூட்டு போனார். அல்லேலூயா. அவர் சொன்னார், ட்ரெஸ் எல்லாம் போட்டு பக்தியா தியானம் நடத்தி சாமி சௌமாலையை கொடுத்து கழுத்தில் மாட்டி விடுங்கன்னு சொல்லி எல்லாம் முடிச்சு கடைசியில் நீங்கள் தான் வரணும்னு சொல்லி என்னையும் கூட்டு போனாங்க. அல்லேலூயா. கூட்டுட்டு போய் பூசை முடிஞ்சு திரும்பி பார்த்தா ஒருத்தனையும் காணோம். போட்டிருந்த அந்த தவசு ட்ரெஸ் எல்லாம் கலத்திட்டு நான் தேடுறேன், என்னடா ஆளை காணோன்னு பார்த்தா எங்கே டாஸ்மார்க் இருக்கோ அங்கே இருக்கும். அவ்வளோ வேறு விட்டதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு குடிக்கிறது. இது இல்லை கிறிஸ்தவம். நீ விட்டதெல்லாம் திரும்ப போய் தொட்டுக்கிறதுக்கு இல்ல. சக்கேயு 3வது என்ன பண்ணார்னா, அழகா சொல்லப்படுது, நான் யாரிடத்தில் அநியாயமா சம்பாதிச்சதோ அதை 4 மடங்கு திரும்ப கொடுக்கிறேன். ஏழைகளுக்கு என் சொத்தை வித்து பாதிய கொடுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு இருதயத்தோடு திரும்பினா நாம பழைய பாவத்தை செய்ய மாட்டோம். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். முழு இருதயத்தோட சிஸ்டர் பிரதர் நீங்க மனம் திரும்பினீங்கன்னா பழைய பாவங்களை அப்ப புது பாவம் செய்யலாமான்னு முடிவெடுத்துறாதீங்க. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பு. பிரைஸ் தி லார்ட். இததான் இளைய குமாரன் செய்தான். நான் என் தந்தையிடம் திரும்பி செல்வேன். சொல்லுங்க, என் தந்தையிடம், அப்பா உமக்கு விரோதமாகவும் கடவுளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உன் மகன் என்று சொல்ல எனக்கு தன்னை தாழ்த்துறான், தன் அக்கிரமத்தை உணர்றான். நீ கடவுள்கிட்ட வரும்பொழுது உன் பாவத்தை விட்டு மனம் திரும்ப உன்னை தாழ்த்தி உன் பாவ வழிகளை விட்டு திரும்பி வருவாய் என்றால் அவரை கண்டடைவாய். கை தட்டுங்கப்பா. 4வது எடுத்துக்கொள்ளுங்கள், வாசியுங்கள். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இணை சட்டம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் மீண்டும் எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் இணை சட்டம் 11:13 வாசிங்கப்பா. இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற என் கட்டளைகளை பின்பற்றி முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு அவருக்கு ஊழியம் செய்தால். பிரைஸ் தி லார்ட். 4வது முழு இருதயத்தோடு அவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்கணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல முழு இருதயத்தோடு அன்பு செய், 2வது முழு இருதயத்தோடு தேடு, 3வது முழு இருதயத்தோடு பழைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி வா, 4வது மனம் திரும்புவதோடு இருக்கக்கூடாது, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய வசனத்துக்கு ஏன் கீழ்ப்படியணும் தெரியுமா? இன்னைக்கு நிறைய நேரங்களில் பாருங்க, பைபிள் வாசிக்கிறோம், ஆண்டோடைய வார்த்தை நமக்கு தெரியும், ஆனால் கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்தில் பெரிய பிரச்சனை எங்க இருக்குன்னா, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உங்க பிள்ளைங்க உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களா? கீழ்ப்படுகிறாங்களா? எங்க நீங்க கீழ்ப்படிஞ்சீங்களா? என்னத்த? அல்லேலூயா. நம்ம அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யல? கீழ்ப்படியல. நம்ம பிள்ளைங்க நம்ம வார்த்தைக்கு
கீழ்ப்படியல. இது தொடர்கதையா நடக்குது. இதே போல மனிதன் கடவுளுடைய கட்டளை என்ன செய்யல? ஆண்டவர் சொல்றார், இணைச்சட்டம் 28 பிறகுபடி 1-13 வரை உள்ள வசனத்தை படிச்சு பாருங்க. நீ கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் உனக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் இந்த உலகில் உள்ள எல்லா மக்களினங்களுக்கும் மேலாக உன் கடவுளாய் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். கை தட்டுங்க பாப்போம். ஆனா கடவுளுடைய கட்டளைக்கு ஒருவன் கீழ்ப்படியவில்லை என்றால் அவன் மீது ஆசீர்வாதம் வருவது இல்லை. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இறைவனுடைய வார்த்தைக்கு முழு இருதயத்தோடு நாம கீழ்ப்படிந்தால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, பைபிளில் ஆண்டவர் அழகாக காண்பிக்கிறார். நீங்கள் தயவு செய்து வாசித்து பாருங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் வாசிக்க வேண்டிய இந்த வார்த்தையை பாருங்க. யோசுவா அதே 11ஆம் அதிகாரத்தில் 28 படிச்சிருங்க பார்ப்போம். உங்கள் கடவுளாய் ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிக்காமல் நான் இன்று உங்களுக்கு விதித்த வழிகளிலிருந்து விலகி நடந்து நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை பின்பற்றினால் சாபம் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதம் வரும். ஆமென். யோசுவா 1 எடுத்து வாசிங்க. யோசுவா 1:7-8 வசனம். திடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. வலமோ இடமோ திரும்பாதே, அப்போது நீ செல்லும் வழியிலெல்லாம் வெற்றி பெறுவாய். கை தட்டுங்க. இதுதான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எழுதிட்டாரு. யோவான் நற்செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்க விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். கை தட்டுங்க பாப்போம். நான் ஆண்டவரே நீ என்ன கத்தி உருள் உண்டாலும் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் ஒன்னே ஒன்று கேட்பாரு, என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சியா? பிரைஸ் தி லார்ட். கட்டளைக்கு கீழ்ப்படியாம ஆசீர்வாதம் வருமா? வராது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கட்டளைக்கு கீழ்ப்படி. நம்ம இந்த உலகத்தில் பார்க்குறோம் கட்டளைகள், ஆர்டர். அந்த ஆர்டருக்கு பின்னால ஒரு நன்மை இருக்கும். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்படுகிற எந்த கட்டளையாக இருந்தாலும் அந்த கட்டளைக்கு பின்னால் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாத்துலேயும் ஒரு ரயில்வே கேட் இருக்குது. கேட்டை போடுறதுக்கு முன்னாடியே ஒரு அலாரம் இருக்குது, லைட் இருக்குது, எல்லாம் இருக்குது. இருக்கா இல்லையா? இதெல்லாம் தாண்டி சிலர் நடு தண்டவாளத்தில் போய் நிற்பான் சிலர். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த வடிவேல் சொன்ன மாதிரி ஏதோ இதில் ஒரு காமெடியில் வர்ற மாதிரி, இப்போ தான் என் தலைக்கு மேலே ட்ரெயின் ஏறி போச்சு அப்படின்ற மாதிரி சிலர் போய் நிற்கிறான். சிலருக்கு வாழ்க்கையில் அந்த கட்டளையை மீறுவது என்பது அது அவங்களுக்கு ஒரு ஜாலி, டைம் பாஸ். பிரைஸ் தி லார்ட். குடிக்காதுன்னா குடிப்பான், என்னெல்லாமோ செய்வான். ஆனால் அதுக்கப்புறம் இழுத்துட்டு கிடக்கும்போது தான் தெரியும். ஆனால் அப்போ தெரிஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ பரீட்சைலாம் முடிய போகுது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னும் 10 நாள் கழிச்சு படின்னு யாராவது சொல்லுவீங்களா? இன்னும் 10 நாள் கழிச்சு யாராவது படின்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னால் நீங்கள் தான், உங்களுக்கு ஏதோ கிராக் ஆகிட்டுன்னு அர்த்தம். நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன்? இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, எல்லாம் எழுதி முடிச்சாச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ எல்லாம் ஒரு காலம்தான். கடவுளுடைய கட்டளை உணர்த்து நோக்கி வரும் பொழுது நீ கீழ்ப்படிய மறுத்தால் அது உன்னுடைய வாழ்க்கையை ஒரு நாள் கேள்விக்குறியா மாற்றும். பிரைஸ் தி லார்ட். கீழ்ப்படி, வார்த்தையை முழு இருதயத்தோடு கடைபிடி. பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது கேட்பதெல்லாம் நடக்கும். ஆமென். 5ஆவது முடிச்சிருவோம். திருப்பாடல் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா.
119 அதிகாரம், திருப்பாடல் 119 அதிகாரம் 58வது வசனம். என் முழு மனதோடு உம் திருமுகத்தை நாடினேன், உமது வாக்குறுதிக்கேற்ப எனக்கு அருள் கூறும். பிரைஸ் தி லார்ட். நீ யாரை நோக்கி பார்க்கணும்? முழு மனதோடு இயேசுவை உற்றுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய முகத்தை உற்று நோக்கும் பொழுது முழு இருதயத்தோடு அவரை நோக்கு. முழு இருதயத்தோடு அப்பாவுடைய முகத்தை பார். சிநேகத்தோடு உன் தகப்பனுடைய முகத்தை பார் மகளே, மகனே. அதனாலதான் திருப்பாடல் 34:5 சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்களுடைய முகம் அவமானத்துக்கு உள்ளாகவில்லை. கை தட்டுங்க பாப்பா. ஆண்டவருடைய முகத்தை பார். பைபிள் அழகா இருக்கு பத்தியா? வாசித்து பாருங்களேன். திருப்பாடல் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஹல்லேலூயா. திருப்பாடல் 63:1, கடவுளே நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகிறேன், என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது, நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உடல் உமக்காக ஏங்குகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை பேர் சொல்லுங்க. ஆண்டவரே உங்க முகத்தை நான் காண்பேன், உமது முகத்தையே நான் காண்பேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, முழு இருதயத்தோடு கடவுளாய் ஆண்டவரை அவரை உற்றுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க. திருப்பாடல் 80:19 வசனம். படைகளின் கடவுளான ஆண்டவரே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வந்தருளும், நாங்கள் விடுதலை பெறுமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். ஆமென். நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் வாழ்க்கையை உயர்த்துங்க, என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு நீ வைத்திருக்கிற எல்லா நன்மைகளும் எங்க மேலே இறங்கி வர வேண்டும். முழு மனதோடு உம்மை அன்பு செய்வேன், முழு மனதோடு உம்மை தேடுவேன், முழு மனதோடு உம்மிடம் திரும்புவேன், முழு மனதோடு கட்டளையை கடைபிடிப்பேன், முழு மனதோடு உம் முகத்தை காண்பேன். ஆமென். ஏன் முகத்தை பார்க்கறது சொல்லுங்க? இந்த முகம் பார்க்கிறதுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சாதாரணமாக உங்கள் வீட்டில் பாருங்க, உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ உங்கள் முகத்தை பார்த்து பேசுகிறாங்களா? பார்த்து பேசுகிறாங்களா? சில நேரங்களில் பாருங்க, இந்த கணவன் மனைவியும் முகம் பார்த்து பேசுகிற வீடு எத்தனை வீடு இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். நிறைய வீட்டில் முகம் பார்த்து பேசுவது என்பது முழு மனதோடு உள்ள உறவின் நிலை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்கள் கணவரை கண்ணோடு பாருங்க, உங்கள் பிள்ளைகளை கண்ணுமா நீங்கள் பாருங்க. இந்த கண்ணும் பார்க்கறதுடைய அடையாளம் அங்கே குற்றமில்லாத வாழ்வு. கை தட்டுங்க பாப்பா. பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட வாழ்வு? அங்கே உறவு, சிநேகத்தின் அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. உன் முகத்தை நான் முழு மனதோடு பார்ப்பேன் ஆண்டவரே. முழு மனசோட முழு இருதயத்தோடு உன் முகத்தை பார்க்கிறப்பா. நீங்க வா, என் அப்பாவை நான் பார்ப்பேன், அவருடைய முகத்தை காண்பேன். ஆமென். 5 காரியம். உன்னிடத்தில் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் இருக்கிற கடவுள் நம்மிடத்தில் விரும்புகிறது
போலித்தன்மை அல்ல. உதட்டினால் இவர்கள் புகழ்கிறார்கள், உள்ளமோ வெகு தொலைவில். அப்படிங்கிற இடத்துல நீ இருக்காம முழு மனதோடு அன்பு செய், முழு மனதோடு தேடு, முழு மனதோடு திரும்பி வா, முழு மனதோடு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படி, முழு மனதோடு அவர் முகத்தை உற்றுப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். முழங்கால் படிடும், முழங்கால் படிடும். கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்புக் கொடுங்கள். எல்லார் கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். கைகளை உயர்த்துவோம். கைகளை உயர்த்துவோம், கைகளை உயர்த்துவோம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். பாடுவோம். நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா. கைகளை உயர்த்தி இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். பாடுவோம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். நீரே என் செல்வ ஒப்பற்ற என் செல்வ, நீரே என் செல்வ, ஆண்டவரே ஒப்பற்ற என் செல்வ. உம்மில் மகிழ்கின்றேன், உலகை வெறுக்கின்றேன். கைகளை உயர்த்தே. உம்மில் மகிழ்கின்றேன், நான் உலகை வெறுக்கிறேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம்,
ஏசையா குரலை உயர்த்தி சொல்லுவோம். ஏசையா தாயும் நீர்தானே, என் தகப்பனும் நீர்தானே. தாயும் அப்பா நீர்தானே, அம்மா என் தகப்பனும் நீர்தானே. கண்ணின் மாணி போல என்னை காக்கின்றீ. கண்ணீர் மணி போல என்னை காப்பவரே, என்னை காக்கின்றீர். உமது சிறகுகள் நிழலில் தங்குவே. உமது சிறகுகள் நிழலில் தங்குவே. ஏசையா ஏசையா சொல்லுங்கப்பா. ஏசையா 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 ஏசையா. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹalleluya. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவாதி தேவனுடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவர் மீதும் இறங்கிக் கொண்டிருக்கிறது. குரல் உயர்த்தி அவரை நோக்கி நீங்கள் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் அற்புத அடையாளங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் உம்மை முழு மனதோடு அன்பு செய்வேன், முழு மனதோடு உம்மை தேடுவேன், முழு மனதோடு நான் உடன் திரும்புகிறேன், முழு மனதோடும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறேன், முழு மனதோடு உம்மை நோக்கி பார்க்கிறேன். இப்பொழுது என் வாழ்க்கையில் உள்ள எல்லா தீமையினை விடுவித்தருளும். கூப்பிடுங்கள், இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அவருடைய வல்லமை உங்களுக்குள் இப்பொழுது அற்புதத்தின் வல்லமை இறங்குகிறது. கூப்பிடுங்க. என் கண்ணீரை துடைக்க, என் வேதனை மாற்ற, என் நோய் நொடிகள் இதனை விடுவிக்க என் கடவுள் எழுந்து வந்திருக்கிறார், இறங்கி வந்திருக்கிறார். பெதஸ்தாள் குளத்தின் அருகில் இருந்தவருக்காய் வந்தவர், சக்கேவுக்காய் இறங்கி வந்தவர் இப்பொழுது எனக்காக வருகிறார், இறங்கி வருகிறார். என் கண்ணீரை துடைக்க வருகிறார், வியாதியை குணப்படுத்த வருகிறார், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக வருகிறார். இயேசுவே, கூப்பிடுங்க. எல்லா நோய்களும் மாறுவதாக, பலகீனங்கள் நீங்குவதாக, சோர்வுகள் மாறுவதாக,
வருத்தங்கள் வெளியேறட்டும். கடன் பாரங்கள், கஷ்ட நஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாம் மாறட்டும். எந்த குடும்பங்கள் சத்துருவின் போராட்டத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை குடும்பங்களுக்கும் என் தேவாதி தேவன் விடுதலை தருவாராக. ராஜா இயேசு ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, உங்க பிள்ளைங்க கண்ணீர் எல்லாம் தொடங்கப்பா. எல்லா மனதில் இருக்கிற பாரங்களை நீக்குங்கப்பா. ஆசீர்வாத பாதைகளை தரங்க ஆண்டவரே. மகனை மகளை குறித்திருக்கிற துக்கங்கள் மாறட்டும். கணவனுடைய குடிப்பழக்கங்கள், போதை பழக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. வீடுகளில் இருக்கிற தீமைகள் மாறுவதாக, பொல்லாப்புகள் மாறுவதாக, வருத்தங்கள் மாறுவதாக, வாழ்க்கையை சீரழிக்கிற தீமைகள் மாறட்டும் ஆண்டவரே. கடல் தொழில், மீன்பிடி தொழில், போட்டிகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஊரை ஆசீர்வதியும், எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கப்பலில் இருக்கிற பிள்ளைகளை, கப்பல் வேலைக்காக ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதியும் அப்பா. அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்லது நன்மை நடப்பதாக. வியாதிகள் வெளியேறட்டும், பலகீனங்கள் வெளியேறட்டும். அற்புத சுகம் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். நன்மையின் பாதைகள் திறக்கப்படுவதாக. நீர் ஆசீர்வதியும், நன்மைகளால் நிரப்பும். ஆண்டவராய் இயேசுவே, என் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் உள்ள எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும் என்னை விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்திலே நோய் நொடிகளை கொண்டு வருகிற தீமைகள் வெளியேறட்டும். பயங்கள் வெளியேறட்டும். நோய் நோக்காடுகள் இயேசுவின் நாமத்தினால் என்னை விட்டு வெளியேறுவதாக. ஆண்டவராய் இயேசுவே, என் குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைவுகள் வெளியேறட்டும். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. என் பெற்றோர், பிள்ளைகள், கணவன் மனைவி, உறவுகள் அனைவரையும் ஆசீர்வதியும். கடலையும் கடல் தொழிலையும் ஆசீர்வதியும். கப்பலில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கப்பல் வேலைக்காக ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதியும். உம் நாமம் மகிமை அடையட்டும். ஆண்டவரே, எங்கள் பகுதியில் வாழக்கூடிய எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஆமென். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.